ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயர் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் வச்சு தான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பேர் பேசுகிறது மூலமாக நம்ம எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இவங்க மலர், இவங்க ரம்யா. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிளாஸ் ரூமில் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நான் மலர் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் ரம்யாவாக இருங்க. ஸோ ஒவ்வொன்றும் மலர் கேட்குறதுக்கு ரம்யா எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்றத நல்லா கவனமாக பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரம்யா, ஏன் டல்லாக இருக்க? ரம்யா, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ரம்யா, ஒய் ஆர் யூ சேட்? ரம்யா, ஒய் ஆர் யூ சேட்? ஒன்றும் இல்லை மலர். ஒன்றும் இல்லை மலர். நத்திங் மலர். இங்கிலீஷில் அதுக்கு நத்திங் மலர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. நோ, யூ ஹாவ் சம் ப்ராப்ளம், டெல் மீ வாட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அப்படியே விட மாட்டோம்ல. ஸோ நோ யூ ஹாவ் சம் ப்ராப்ளம், டெல் மீ வாட். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? How do you know? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இவங்க? இட்ஸ் seen on your face. இட்ஸ் seen on your face. அடுத்த மாதம் எக்ஸாம் வரப்போகுதுல, அதான் எனக்கு பயமாக இருக்குது. அடுத்த மாதம் எக்ஸாம் வரப்போகுதுல, அதான் எனக்கு பயமாக இருக்குது. எக்ஸாம் கம்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த், தேட்ஸ் ஒய் ஐ எம் ஃபியர்ட். எக்ஸாம் கம்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த், தேட்ஸ் ஒய் ஐ எம் ஃபியர்ட். அதுக்கு ஏன் பயப்படுற? அதுக்கு ஏன் பயப்படுற? ஒய் டு யூ ஃபியர் ஃபார் தட்? ஒய் டு யூ ஃபியர் ஃபார் தட்? எனக்கு மேத்ஸ் சரியாகவே புரிய மாட்டேங்குது, நான் மேத்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன்னு பயமாக இருக்குது. I do not understand maths properly. I fear that I will fail in maths. இதுதான் உன் பிரச்சனையா? இதுதான் உன் பிரச்சனையா? Is this your problem? Is this your problem? ஆமாம், இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எஸ், I was just thinking about this. Yes, I was just thinking about this. நீ கவலைப்படாத, நான் உனக்கு மேத்ஸ் சொல்லித்தரேன். So don't worry, I will teach you maths. You don't worry, I will teach you maths. எப்போ சொல்லித்தருவ? எப்போ சொல்லித்தருவ? When will you teach? When will you teach? சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து மேக்ஸ் பார்க்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? After school hours, we can sit and practice maths in the evening. உனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆகும்ல? இது எல்லாமே நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற கான்வர்சேஷன். உனக்கு வீட்டுக்கு லேட் ஆகும்ல? இட் மே பி லேட் ஃபார் யூ டு கோ ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, நான் என் அம்மா கிட்ட நாளைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். நோ ப்ராப்ளம், ஐ வில் இன்ஃபார்ம் மை மதர் அண்ட் கம். நோ ப்ராப்ளம், ஐ வில் இன்ஃபார்ம் மை மதர் அண்ட் கம். ரொம்ப நன்றி மலர். ரொம்ப நன்றி மலர். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க? தேங்க்யூ வெரி மச் மலர். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இங்கிலீஷ் இன்னும் ஃப்ளூயண்ட் ஆகும். ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.